ஐபிஎல் 2025 ஸ்டார்ட் ஆகி நல்லா போயிட்டு இருக்கு நம்மளுக்கு தெரியும். இதுல சில டீம்ஸுக்கு பல தற்குறி ஃபேன்ஸ் இருப்பாங்க. ஆர்சிபிக்கு இருக்கு, மும்பைக்கு இருக்கு, அதே மாதிரி சிஎஸ்கே ஒன்றும் விதிவிலக்கில்ல. சிஎஸ்கேக்கும் சில இல்ல பல தற்குறி ஃபேன்ஸ் இருக்காங்க. அதுல இப்ப இந்த பேசுற இந்த பொண்ணு வந்து ஒன் ஆஃப் த தற்குறிஸ். எப்பவுமே பண்றதுதான். ஜடேஜா அவுட் ஆனா அத்தனை ஹாப்பினஸ். என்ன பண்றது? இது ஜடேஜா அவுட் ஆனா அத்தனை ஹாப்பினஸ். ஏன் இதே வார்த்தையை 2023 ஃபைனல்ஸ்ல சொல்லிருக்கலாம்ல. அன்னைக்கு ஜடேஜா அவுட்டா இருந்தாருன்னா உங்களுக்கு கப்பு நக்கிட்டு போயிருந்தோம். மைக்க நீட்டிட்டேன்னு குஷில என்னத்தையாவது பேசுறது போல. அதாவது ஜடேஜா அவுட் ஆனா அடுத்து தோனி வருவார். சரி, அது கூட தோனி மேல உள்ள பாசத்துல உணர்ச்சி வசப்பட்டு அவரோட லாஸ்ட் சீசன் நினைச்சு சொல்றாங்கன்னா அடுத்ததை பார்த்தா ஆனா இந்த வாட்டி ஜடேஜாக்கு பதிலா ரச்சின் அவுட் ஆயிக்கலாம். ஸ்டார்டிங்ல இருந்து தடை ஆடிட்டு இருந்தான். அது இன்னும் கடுப்பாயிடுச்சு. 40 பால்ல 50 போட்டுவாரு. இவன் 40 பாலுக்கு மேல எடுத்துறான். கரெக்ட்டா. ரச்சின் இல்லைன்னா அன்னைக்கு மேட்ச் மும்பை கையில். அதாவது ரச்சின் ஆடின பேட்டிங்கை புரிஞ்சுக்கிறதுக்கு கிரிக்கெட் நாலேஜ் உங்களுக்கு 100% இருக்குன்னு அவசியம் இல்லை. ஒரு 50% இருந்தாலே போதும். சென்னை பிச்சில் 156 டிஃபெண்ட் பண்ண முடியும்ன்றது எல்லாருக்குமே தேவைப்படுறது 7.8 ரன் ரேட். சென்னை மாதிரி ஒரு பிச்சில் வந்தேன் 4 பால் பிடிச்சேன் 12 ரன் அடிச்சேன் அவுட் ஆகி போனேன் இருந்தாலும் மேட்ச் ஜெயிக்க முடியாது. எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு மொத பால்ல இருந்து ஒருத்தன் கடைசி ஓவர் வர நின்று ஜெயிச்சு கொடுத்துட்டு போறேன். அந்த மனுஷனை நக்கலா பேசுறாங்க. அந்த ஆள் இல்லைன்னா இன்னைக்கு இவங்க மூஞ்சியை தொங்க போட்டு வெளியில வந்திருக்கணும். தோனி வந்துட்டார். தோனி வந்துட்டு அவர் ஆட விடாம முடிச்சா எனக்கு எவ்வளவு கோவம் வரும். தோனி இறங்கினப்ப 2 பால் தோனி கிட்ட தானே இருக்கு. ரச்சினா வந்து தோனி கையை பிடிச்சிட்டு அடிக்காதேன்னு சொன்னாப்ல. தோனிக்கு தெரியும் அந்த மேட்சை யாரு முடிக்கணும். தோனி அசிங்கப்படுத்துறதுக்கு இவங்க. தோனிக்கு இந்தியாவில் பல கோடி ஃபேன்ஸ் இருந்தாலும் ஹேட்டர்ஸும் உருவாயிருக்காங்க. அதுக்கு காரணம் இந்த மாதிரி தோனியோட டாக்ஸிக் ஃபேன்ஸ் தான்.